குருநானக் பிறந்தநாள் வழிபாடு பாகிஸ்தானில் இந்திய சீக்கியர்கள். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ சீக்கிய மதத்தை தோற்றுவித்த குருநானக் அவர்களின் 556வது பிறந்தநாள் வழிபாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியாவை சேர்ந்த சுமார் 2100 சீக்கியர்கள் வாகா எல்லை வழியாக பாகிஸ்தானுக்கு சென்றனர். ஸோ இந்த சீக்கிய மதத்தை நிறுவிய துறவி தான் குருநானக். ஸோ இவர் எங்கே நிறுவியிருப்பார் அப்படின்னா பஞ்சாப் மாநிலத்தில் தான் 15வது அந்த நூற்றாண்டில் தான் இந்த சீக்கிய மதத்தை வந்து நிறுவியிருப்பார். ஸோ அவருடைய பிறந்த இடம் வந்து பாகிஸ்தானில் இருக்கிறதுனால தான் பாகிஸ்தானுக்கு வந்து இந்திய சீக்கியர்கள் வந்து செல்கிறாங்க. ஸோ இந்த மதத்தினுடைய முக்கிய கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கடவுள் கோட்பாடு. ஸோ அதே மாதிரி இதில் மொத்தம் 10 சீக்கிய துறவிகள் இருந்திருப்பாங்க. முதலாவது வந்து குருநானக். ஸோ கடைசி குரு அப்படின்னு பார்க்கும்போது குரு கோவிந்த் சிங். ஸோ அதற்கு அப்புறம் வந்து குரு கிரந்த சாஹிப் அப்படிங்கிற புனித நூல் தான் இவர்களுடைய குருவாக கருதப்படுகிறது. ஸோ இந்த சீக்கிய மதத்தை நிறுவிய துறவியின் அந்த குருநானக் அவருடைய போதனைகளை வந்து நம்ம ஆதி கிரந்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த குரு கிரந்தா சாஹிப் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆதி கிரந்தத்துடைய அந்த போதனைகள் பிளஸ் ஏனைய சீக்கிய குரு போதனைகளும் ராமநந்தா, சைதன்யர், நாம்தேவர், கபீர், ஷைக் பர்தி இவர்களுடைய போதனைகளும் அதே மாதிரி சூஃபி இயக்க துறவிகளின் போதனைகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு புனித நூல் தான் இந்த குரு கிரந்தா சாஹிப். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சீக்கியத்துலேயும் வந்து 2 பிரிவுகள் இருக்கும். ஒன்று வந்து நிரங்கரி, இன்னொன்று வந்து நாம்தாரி. ஸோ நிரங்கரி அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரிவை வந்து தோற்றுவித்தவர் வந்து பாபா தயல்தாஸ். ஸோ உருவமற்ற இறைவனை வந்து வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த நிரங்கரி பிரிவு. ஸோ இவங்க வந்து சிலை வழிபாடு தவிர்ப்பாங்க. அதே மாதிரி குருநானக் ஆதி கிரந்தத்தை வந்து மதிப்பாங்க. அதே மாதிரி அந்த மீட்டு மது அருந்துதல் இது எதுவுமே இவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இன்னொரு பிரிவு பார்த்தீங்க அப்படின்னா நாம்தாரி இயக்கத்தை வந்து தோற்றுவித்தவர் வந்து பாபா ராம்சிங். ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்த சீக்கிய அடையாளங்களை வந்து சீக்கியர்கள் வந்து அணிய வேண்டும். ஸோ இவர்களுடைய அந்த புனித ஒரு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கிர்பான், இவர்களுடைய வான். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக லத்தி அணிய வேண்டும் அப்படின்னு இவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த பிரிவின் கொள்கைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஆணும் பெண்ணும் சமம், விடோ ரீமேரேஜை வந்து இவங்க என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வரதட்சணை, குழந்தை திருமணம் இது எல்லாத்தையுமே இந்த பிரிவானது அவாய்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங் சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அமிர்தசரஸ்ல வந்து துவங்கி இருப்பாங்க. எதற்காக அப்படின்னா இந்த சீக்கியர்களின் புனிதத்தை வந்து மீட்டெடுப்பதற்காக.